الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صدق الله العظيم புகழ் அனைத்தும் ஏக நாயனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தார் இது ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதல் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸிய்யா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு மனிதரை, ஒரு நபித்தோழரை சந்திக்கின்றார்கள். சந்திக்கும் வேளையிலே பார்த்தால் அவர் எல்லா அருட்கொடைகளும் பறிக்கப்பட்டு உடலிலே பார்வையிலே அனைத்தையும் இழந்து நிற்கும் அந்த தோற்றத்தை பார்த்து கேட்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழரே, நீங்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகள் வேண்டாம் என்று துஆ செய்தீர்களா? அல்லாஹ்வின் பாக்கியங்கள், நலவான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, பரக்கத்தான வாழ்க்கை. சொல்லுகின்றார்கள், நிச்சயமாக யா ரசூலல்லாஹ், உலகில் எனக்கு எந்த நலவும் வேண்டாம், நல்லது வேண்டாம், மறுமையில் நீ எனக்கு தந்து விடுவாயாக என்று நான் துஆ செய்தேன் என்று அந்த சஹாபி கூறுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனிலே வரக்கூடிய மிக சிறந்த ஒரு துஆ, உலகிலும் யா அல்லாஹ் நல்லதை தருவாயாக, ஆஃபியத்தை தருவாயாக, ரிஸ்கிலே பரக்கத்தை தருவாயாக, நல்ல தோட்டம் தொழிலை தருவாயாக, நல்ல வியாபாரத்தை தருவாயாக, நல்ல குடும்பத்தை தருவாயாக. ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் எனக்கு நல்லதை தருவாயாக, சிறந்ததை தருவாயாக. வகினா அதாபன்னார், நரகத்தை விட்டு நீ என்னை பாதுகாத்து விடுவாயாக. இது குர்ஆனிலே உலமாக்களுடைய கருத்தின்படிக்கு மிக மிக சிறந்த ஒரு துஆ. எல்லா வேதங்களிலும் உள்ளடக்கி பார்க்கும் பொழுது கூட அழகான அருமையான ஒரு துஆ என்பதாக உலமாக்கள் கருத்து தருகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பரக்கத்தாக, தோட்டம் தொழிலோட வியாபாரத்தோட அமையணும் என்பதை துஆவில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுல் இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட சுகமான வாழ்க்கை, எங்கட பரக்கத்தான வாழ்க்கை, எங்கட போதுமுன்ற வாழ்க்கை ஆரம்பிக்கிறது கடை துறக்கக்கூடிய 8 மணிக்கல்ல, பஜாரில் இருந்தல்ல. பஜாருடைய கதவுகள் கடைகள்ல நாங்க 7-8 மணிக்கு துறக்கலாம். ஆனால் எங்கட ரிஸ்குடைய வாசல், பரக்கத்துடைய வாசல் சகோதரர்களே, அது நல்ல மனதிலிருந்து ஆரம்பமாகுது. தஹஜ்ஜுத் தொழுகை, கியாமுல் லைல். அல்லாஹ் தஆலா பஜார துறக்க முன்னாலேயே நாங்க அல்லாஹ்வுடைய பரக்கத்துடைய வாசல்களை, ரிஸ்குடைய வாசல்களை திறந்திருக்கிறார். ராபியா பஸ்ரியா ஒரு துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், தஹஜ்ஜுடைய நேரத்தில் முழு உலகின் அரண்மனைகளின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும் இவ்வேளையிலே உன்னுடைய கதவு திறந்து வைத்திருக்கிறாய், எனக்கு ரிஸ்கையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தருவாயாக. பஜாருக்கு போகலாம் 8 மணிக்கு,
ஆனால் ரிஸ்குடைய கதவு திறக்கப்படுகிறது தஹஜ்ஜுதில். அதுவும் சகோதரர்களே, எங்களோட நல்ல மனதில் இருந்து தான் எங்களோட ரிஸ்குடைய ஆரம்பம். பெரிய கடை, பெரிய தோட்டம், பெரிய தொழில், பெரிய வியாபாரம் அல்ல, பெரிய மனதில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்பஹ வ ஹம்முஹு அத்துனியா. காலையில் எழும்பும் பொழுதே உலக லாபங்களை மாத்திரம் நினைத்து கொண்டு அதை எவ்வாறு அடைய வேண்டும், எழும்பினொன்னே போன், 2 ரக்காத் தொழுகிறதுக்கு நேரம் இல்லை. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் எவ்வளவுதான் கோடிகோடியாக சொந்தம் பேசினாலும் வஜஅல ஃபக்ரஹு பைன ஐனை, அவருடைய உள்ளம் பழுதாகிட்டா, நல்ல மனசு, சுத்தமான எண்ணம், நியத், அந்த தக்வாவுடைய அல்லாஹ்வை பயந்த உள்ளம் மறுமையிட சிந்தனையில் இருக்கும். அதுக்கு மாற்றமாக உலகமே வாழ்க்கை, உலகமே கொள்கை, உலகமே நோக்கம். சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் வறுமையை 2 கண்களுக்கு இடையில எழுதி விடுவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனது பழுதாகிற்று, தொழில தவறில்லை, உள்ளம் பழுதாகிற்று. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்ட பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்ட திருப்தி, நாளை மறுமையுடைய வெற்றி, இந்த மறுமையின் சிந்தனையோடு ஒருவர் விழித்து அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்விடத்திலே உலக மறுமையுடைய துஆக்களை செய்யும் பொழுது, அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய உள்ளத்தை நாங்கள் சீமான்தனத்தை கொண்டு, செல்வத்தை கொண்டு நிரப்புவோம் என்று சொன்னார்கள். உலகம் அவரிடத்திலே கேவலப்படுமே தவிர உலகிலே, உலக சொத்துகளிலே, உலக செல்வத்திலே அவர் கேவலத்தை பார்க்க மாட்டார். ஆக சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரக்கத்துடைய ஆரம்பம் எங்களுடைய நல்ல எண்ணத்தில் இருந்து வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ சொன்னாங்கண்டா, எவ்வளோ சொன்னார்கள் என்றால், ஒரு மனிதன் சம்பாதிக்கிறார், வியாபாரம் செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் ஹிஜ்ரத்தில் மிக முக்கியமான ஒரு பிரயாணங்கள், 5 பிரயாணங்கள் ஒன்று தான் சம்பாதிக்கிறதுக்கு வெளியாகிறது. சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில போற வசனத்தோட சேர்த்தி சூரத்துல் முஸம்மில்ல சொல்றான், ரிஸ்க தேடி வெளியாகிறது. ஜும்மாவுக்கு அழைத்ததன் பின்னாலும் அல்லாஹ் சொல்கிறான், ஜும்மா தொழுததுக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ், வாங்கோ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, அஸ்பாப தேற்றத்துக்காக வேண்டி நீங்கள் வெளியேறி செல்லுங்கள். அக்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஜும்மா தொழுதுட்டு வெளியே போகும் பொழுது, யா அல்லாஹ், உன்னுடைய அதானுக்கு நான் பதிலளித்தேன், என்னுடைய ரிஸ்குடைய வாசல்களை திறந்து தருவாயாக. ஜும்மாவுக்கு பின்னால நடக்கிற வியாபாரம் எவ்வளோ பரக்கத்தான வியாபாரம்டா இப்னு கஸீர் எழுதுறாங்க. அல்லாஹ்ட்ட வந்துட்டு அல்லாஹ்ட சிந்தனையோட பஜாரை நோக்கி போறது, சொன்னார்கள், சாதாரணமான நாளில் நடக்கும் வியாபாரத்தை விட 70 மடங்கு பரக்கத்துக்குரிய நேரம் ஜும்மாவுக்கு பின்னால். ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலே ஒரு மனிதனுடைய கண்ணியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷரஃபுல் கியாமுல் லைல், தஹஜ்ஜத் தொழுகையிலே இது. அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட கையேந்தாத வாழ்க்கையில் அல்லாஹ் வச்சுக்கிறான். கையேந்தாத வாழ்க்கை மனிதன் கண்ணியம். அதுக்காக வேண்டி வெளியாகி போறது நன்மை. ஹிஜ்ரத்துடைய 5 வகைகளில் ஒன்று, சந்தேகமே இல்லை. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் எங்களோட உள்ளம் போதான்ற குணத்தோட நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்வா இல்லாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல், அந்த பணத்துக்குரிய அந்த ஹக்கை நிறைவேற்றாம ஒருவர் உழைக்கிறது கமஸலில் லதி யக்குல் வலா யஷ்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உதாரணத்தை பாருங்க. சம்பாரிச்சு கொண்டே போவார். சாப்பிட்டு கொண்டே போய்
வயிறு நிரம்பார ஒரு மனிதனை போன்றுதான் அல்லாஹ்வை அஞ்சாமல், அல்லாஹுடைய கதிரை பொருந்திக் கொள்ளாமல், அல்லாஹுடைய திருப்தியை அடையாத வியாபாரி போதாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஒரு வியாபாரத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையும் தக்வாவால தான் எங்களோட வாழ்க்கை நிரப்பமாகும். அதில் தான் நிம்மதி வரும். அல்லாஹ் பயந்த உள்ளம், அல்லாஹ் பயந்த வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி சகோதரர்களே, அல்லாஹ் பயந்து வியாபாரம் செய்யறது எப்படி? இன்றைக்கு பஜார் எப்படி, இன்றைக்கு மார்க்கெட் எப்படி, இன்றைக்கு சூழ்நிலை எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷரத்துல் முபஷரால 10 சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களில் 6 பேர் வியாபாரிகள். 6 பேர் வியாபாரிகள். முஹாஜிர்கள் பொதுவாக வியாபாரிகள், திட்டமிட்டு அழகான வியாபாரிகள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அந்த வியாபார நுணுக்கங்களை 5 தலைப்பில் எழுதுகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வியாபாரம் இன்றைக்கும் வாழுது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெயர்ல இன்றைக்கு மதீனால ஹோட்டல் இருக்கிறது. ஆப்பிரிக்காவுடைய ஏழைகளுக்கு அவர்களுடைய பணம் இன்று வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. பணம் வாழுது. அல்லாஹ்ட பொருத்தத்தோடு, அல்லாஹ்ட திருப்தியோடு, அல்லாஹ்ட சந்தோஷத்தோடு. வெறும் கையோடு வந்தவங்க மக்காலிருந்து அல்லாஹ்ட பொருத்தத்தை நாடி வந்தவங்க. சிலவங்க யோசிச்சாங்க, லைஸத் லனா அர்துன், ஒரு காணி துண்டு இல்லை, ஒரு வீடு இல்லை, மக்கால போய்த்து எப்படி, மதீனால போய் எப்படி வாழுவோம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தண்ணீருக்கு ஏற்பாடு இல்லை. அல்லாஹ் சொன்னான், நாங்கள் எல்லாருமே இல்லாமையிலிருந்து உருவானவர்கள் தான். எங்களோட உடம்பும் அப்படித்தான், எங்களோட உயிரும் அப்படித்தான், எங்களுடைய பொருளாதார பலமும் அப்படித்தான். சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னான், வகஅய்யிம் மின் தாப்பத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா அல்லாஹு யர்ஸுகுஹா வ இய்யாக்கும். முஹாஜிர்களை பார்த்து, எனக்கு பயப்படுறீங்களா? உங்களோட கடைக்கு ஒரு வாசல் தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஃபேக்டரி தான் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், வானம் பூமியில் இருக்கிற எல்லா வாசலும் எனக்கு சொந்தம், நான் திருப்பி தருவேன் உங்களுக்கு. முஹாஜிர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். சகோதரர்களே, எறும்பு வாழ்வாதாரத்துக்கு சரியான பயந்த படைப்பு, சேமிக்கிறது. எலியும் எறும்பும் எதிர்காலத்தை பற்றி அதிகம் கவலைப்படக்கூடியது. அதோட 3வதையும் அந்த தஃசீர்ல சேர்க்கிறாங்க, மனிதன். இதை தவிர கோடிக்கணக்கான படைப்புகள் ரிஸ்கை சுமந்து கொண்டு செல்வதில்லை. அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை, சரியான சுத்தமான உழைப்பு, பரம்பரைக்கு அல்லாஹ் ரிஸ்குடைய வாசலை திறக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பயந்து 7 கதவும் மூடப்பட்டு விட்டாச்சு. ஒன்றன் பின் ஒன்றாக மூடப்பட்ட கதவுகள். ஆனா அல்லாஹ்ட பயத்தினால ஓடுறாங்க. அல்லாஹ்ட பயத்தினால. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்ட நல்லடியார்களே, ஓட ஓட அல்லாஹ் 7 கதவையும் திறந்து விட்டான். அவன் தான் சொல்றான், முழு ரிஸ்குடைய கதவுகளையும் நீங்க என்ன நம்பி உழைங்கோ, என்ன பயந்து ரிஸ்குடைய ஆகார வாழ்வாதார வளங்களை அமையுங்கள். லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். சுப்ஹானல்லாஹ். மதீனால முஹாஜிர்கள், அன்சார்கள், விவசாயிகள், நபிமார்கள் யாருமே தொழில் செய்யாதவங்க இல்லை. எல்லா நபிமார்களும் தொழில் செஞ்சவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் சில திர்ஹங்கள் ஒரு துண்டுகளுக்கு மக்கால ஆடு மேய்த்திருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆடு மேய்த்திருக்கிறேன். சகோதரர்களே, அன்றைக்குள்ள அந்த வியாபார அமைப்பு, பொருளாதார முயற்சிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சுக்கிறாங்க. அந்த வளத்தை உருவாக்குறதையும் பார்த்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி அனுப்பி சொன்னாங்களாம், மதீனாவில் இருக்கக்கூடிய ஈத்தப்பழ மரங்களை எண்ணுங்கள் என்று சொன்னார்களாம். ஈச்சப்பழ மரங்கள் அன்றும் எண்ணப்பட்டது,
இன்று சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தந்த தோட்டத்துக்குள்ள 8.4 மில்லியன் மதீனா உள்ளுக்கு ஈத்த பல மரங்கள், விவசாய நிலங்கள், அந்த மரங்களை எண்ணி எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்று கூட அதனுடைய கணிதம், அதனுடைய எண்கள் பதியப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. அவ்வளவு ஒரு ஆர்வத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டினார்கள். அதே நேரத்தில் ஆச்சரியமான சில விஷயங்கள் சொன்னாங்க. இந்த துஜ்ஜார் அஹுமுல் ஃபுஜ்ஜார் சொன்னாங்க. வியாபாரிகள் கெட்ட பாவிகள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறானே வியாபாரத்தை, நீங்க மோசமானவங்க என்று சொல்றீங்களே யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஹலாலாக்கினது உண்மை, ஆனா அவங்களோட வியாபாரத்துல பொருள்ல தக்குவா வெளியாகாது, கலப்படம் இருக்கும், சந்தேகம் இருக்கும். இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சந்தேகமான ஒரு திர்ஹமை திருப்பி கொடுப்பதே ஹைரும் மின் ஐயத்தஸத்தக் 100,000 திர்ஹம். 1,00,000 திர்ஹம் சதகா செய்யறதை விட ஒரு திர்ஹம் சந்தேகத்திலிருந்து வெளியே வாரது அல்லாஹ்ட்ட பெரிய சதகான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய சதகான்னு சொன்னாங்க. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியான் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 600க்கும் அதிகமான கேன்களை வாங்கி வச்சிருந்தாங்க. பெரிய வியாபாரி, கோடிக்கணக்கு. சகோதரர்களே, அதில் ஒரு பீப்பாக்குள்ள ஒரு எலி விழுந்து விட்டது. தொழிலாளி வந்து சொல்றார், அதை எடுத்து பார்த்துக்கொள்ள கிடைக்கல, எதுல என்று சொல்லி பின்னாலே எதிலிருந்து எடுத்து வீசப்பட்டது என்ற சந்தேகம் வந்தது. சகோதரர்களே, அந்த ஒரு பீப்பாக்கு பதிலாக 600 பீப்பாக்களையும் சுப்ஹானல்லாஹ் கண்ணியமானவர்களே அது அத்தனையும் கொட்டி மூடிவிட்டார்கள். இதில் சந்தேகம் கலந்து விட்டது என்பதாக. வியாபாரம் செய்கிற பொருள்ல தக்குவா விளங்கும், சூரத்தில் அல்ல, கொண்டு போற சாமான்ல விளங்கும், எடுத்துக்கொண்டு போறவருக்கு விளங்கும். எடுத்துக்கொண்டு போறவருக்கு. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வழி திறக்கும். அல்லாஹ் திறந்து தந்தாண்டா அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அமையும் பொழுது யாராலையும் மூடையலாம் போயிட்டு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரவு நேரத்தில் மாறுவேடம் போட்டுக்கொண்டே மக்கள் மத்தியில் நடமாடி கேட்பாங்க, என்னுடைய பிரச்சனைகள் இந்த தாவூத் எப்படி? எங்களுக்கு பொதுவாக குறை சொன்னா பிடிக்காது, எங்களோட பலகீனம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எண்ணற்ற என்ன குறைக்குதுன்னு மக்கள் சொல்லணும், அதை நான் திருத்திக் கொள்ளணுன்றதுக்காக வேண்டி இரவையில மாறுவேடம் போட்டு போவான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன நேரத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புறான் மனிதன்ற தோற்றத்தில். தாவூத் எப்படி? அவர் எல்லாம் நல்லம், ஆனால் பைத்துல் மால் இருந்து தான் அவர் ஊதியம் எடுக்கிறார். பைத்துல் மால் சம்பளம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, முடிவெடுத்தாங்க, அல்லாஹ் நீ எனக்கு வழிகாட்டு, உதவி செய், தக்குவா வாசலை துறக்கும், தக்குவா வாழ்க்கையை லேசாக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல்ல அல்லாஹ்ட்ட கெஞ்சுறாங்க. அல்லாஹ் சொன்னான், யுத்த கவசம் செய்யணும், நீங்க இரும்பு. அல்லாஹ்வுடைய கட்டளை. முடிவெடுத்தாங்க சகோதரர்களே, இரும்ப தொடுறாங்க கவசங்கள் செய்யறதுக்கு. வஅலன்னா லஹுல் ஹதீத். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அருமையானவர்களே மாவை குழைகிறது போல இரும்ப மா போல பதம்படுத்துற ஆற்றலை கொடுத்தான். ரிஸ்குடைய வாசல்கள் பலது. நினைச்சு கூட பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் திறந்துடுவான். நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்திலிருந்து. அதனால நாங்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வியாபாரத்தில் பொய்யை கலக்கிறது கெட்ட வியாபாரம், சத்தியம் செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைய கியாமத்தில் தன்னுடைய ஒரு பொருளை விற்றுக்கொள்வதற்காக வேண்டி பொய் சத்தியம் வியாபாரத்தில் செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சத்தியம் செய்தவருடைய முகத்தை கூட அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஆனால் உண்மையா தேவையை நாடி ஒருத்தர் தொழில் செய்ய போனா
லக்கியல்லாஹு வ வஜ்ஹுஹு கல் கமரி லைலத்துல் பத்ர், லைலத்துல் பத்ருடைய அந்த முழு சந்திரன் வெளிச்சத்தோடு அல்லாஹ் முகத்தாக்கி வைப்பான் ஹதீஸ்ல வருகிறது. தக்வாதாரியான வியாபாரி, அல்லாஹ்வை பயந்த வியாபாரி. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொருளை கொடுக்கிறோம். யாரு என்ன செய்வார்? 1 கோடிக்கு 5 லட்சம் லாபம், 10 கோடியை கொடுத்தா வீட்டில் இருக்கலாம். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என்ன முதலீடு செய்கிறார் என்று தெரியாமல் பணம் கொடுத்து லாபமீட்டும் வியாபாரம், அந்த மனிதருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொன்னாங்க. ரஜுலுன், தன்னுடைய பணத்தை ஒரு மடையன்ற கையில் கொடுத்துகிறார். லாபத்தை பார்க்கிறது என்னன்னு தெரியாது, கொடுக்கிற வியாபாரம். சந்தேகத்துக்கு மேல சந்தேகம், 100க்கு 100 நம்பிக்கை. வீட்டுக்கு வரக்குள்ள எப்பயும் சாமான் எடுத்துக்கொண்டு வருவார், செலவழிக்கிறேன் அவர் தான் முன்னுக்கு. சுபஹானல்லாஹ், இவரா இப்படி செஞ்சார்? லோயரும் இல்லை, சட்டமும் இல்லை, எழுத்தும் இல்லை. இவரோட என்ன எழுத்து? குர்ஆன்ல ஆக பெரிய ஆயத்து எழுதும்போ, வலா துத்து ஸஃபஹா அம்வாலக்கும் அல்லதி, மடையர்கள கைகள், ஏமாற்றுக்காரர்களின் கரங்களில் உங்களுடைய பணங்களை கொடுக்க வேண்டாம். துஆ கபூலாகாது, துஆ கபூலாகாது. இன்னைக்கு எவ்வளவு பேர் ஏமாந்து போறாங்க, எத்தனை கோடி லேசா. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பைத்துல் மால் பணம், பைத்துல் மால் பள்ளிக்கடை லட்சக்கணக்கு பொறுமதியா கூலி கொடுக்கலாம். ஆனா துட்டு கடிச்சு வச்சுக்குது. 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் ஆயிக்கட்டும், அது எங்கட சொத்தல்ல. பள்ளி சொத்து, இந்த வக்ஃப் பண்ணின சொத்து சந்தேகமானது. பைத்துல் மால்லிருந்து சம்பாத்தியம் ஊதியம் எடுக்கலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்தஸ்துக்கு பொருத்தமற்றது. இது பைத்துல் மால் வக்ஃப் செய்யப்பட்ட, தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு எழுதாம, முஸ்லிம்களுக்கு, இந்த உம்மத்துக்கு, இந்த மஹல்லாக்கு, இந்த மஸ்ஜிதுக்கு என்று எழுதி வச்ச கடைய பஜார்ல உள்ள அந்த ரேட் இல்லாம ஏமாத்திரத்துக்கு கூலி கொடுத்து கொண்டு செய்யற வியாபாரங்களுடைய நிலைமை என்ன சகோதரர்களே? பரக்கத்துடைய வாசல் துறப்படுமா? பரக்கத்துடைய வாசல். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அதனால் உண்மையிலே தக்வாதாரியான வியாபாரிக்கு அல்லாஹ்விடமே அவர் சொத்து அல்லாஹ் பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய உத்தரவாதம். அதுக்கு உதாரணம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பொருளை வாங்கினா சொல்லுவாங்களாம், வலா அபி உஷேகன், பட்ட பழசி விற்கேலாது. அப்படியான வியாபாரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வியாபார சட்டக்கலையில் இல்லை என்று அவர்களே சொல்லுகின்றார்கள். சின்ன லாபத்துக்கு விற்பாங்க. கேபிட்டல் ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க, ஒரே தலை வியாபாரத்தை செய்ய மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வோடு உள்ள வியாபாரத்தில் மிச்சம் உறுதியாக இருந்தாங்க. ஒரு மனிதன் தக்வாவோடு உள்ள வியாபாரிட, அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்யக்கூடிய, ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கக்கூடிய, சதகா செய்யக்கூடிய அந்த வியாபாரியுடைய விளைச்சல் நிலையத்துக்கு பேர் சொல்லி மழை பெய்யுது. நல்ல எண்ணத்துக்கு பாருங்க, சதகாட குணத்துக்கு பாருங்க. சகோதரர்களே, உண்மையிலே சொல்ல போனா அடுத்தவர பொக்கெட்லிக்கிற பணத்தை எப்படி சுரன்றதல்ல வியாபாரம். இஸ்லாத்துல தன்னுடைய பணத்தால சமூகம் எப்படி வாழும்ன்றது தான். அதனால தான் ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலை ஒரு குதிரை வாங்கினாங்க, அடிமை அனுப்பி 300 திர்ஹமுக்கு அந்த குதிரையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அடிமை சொன்னார், இது 300 இல்லை, எங்க வாங்கினீங்க? பஜாருக்கு வாங்கோ. சுப்ஹானல்லாஹ், கூட்டிக் கொண்டு போனாங்க. யார்கிட்ட வாங்கின? உங்கள்கிட்டயா வாங்கின? இதை 300க்கு விற்றீங்க. இது 400 தீனார், 500 தீனார், 600 தீனார், 300க்கு பட்ட கொள்ள லாபத்துக்கு கிடைச்ச குதிரைய வாங்கினவர்கிட்ட போய் சொன்னாங்க, 800 தீனார் தாரேன், அந்த தாங்க குதிரைய. சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, நீங்க யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம், நான் மடத்தனத்தில் வியாபாரம் தெரியாம ஏமாந்த வியாபாரம் செய்கிறேன் என்று சொல்லி.
சகோதரர்களே இல்லை, நாங்கள் எப்படி எங்களோட பணத்தோட புலங்குறோமோ அது ரிட்டர்ன் வரும். கமா ததீனுத்து தான். ஒருத்தர் சொல்லி வச்சிருந்தாரு, தாபியங்களில் இந்த பொருளை விற்க வேணாம், இந்த புடவைகளை விற்க வேணாம், இது நல்லது இல்லை. அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் வந்தார். அறிமுகம் இல்லாத ஆள் வந்தால் எல்லாரும் நல்ல வியாபாரம் செய்ய பார்க்குறேன். 3 வீல் டிரைவர் மாதிரிலேருந்து இது நடக்கும். சுற்றி வரும் ஹயர். சகோதரர்களே, அறிஞ்சவங்களோட செய்கிற வியாபாரத்தை விட அறியாத தெரியாத முகங்களோட தான் உறுதியாக செய்யணும். வியாபாரத்தில் முஸ்லீம்களுக்கு உண்டு, நான் முஸ்லீம்களுக்கு இன்னொன்று அப்படின்னு இல்லை. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நீதம் எல்லாருக்கும் உரிதமான. வந்து பார்த்தா ஒரு யூதன் வியாபாரி உண்டு, பொஸ் சொல்லியிருந்தார் விற்க வேணாம், அப்படியே எடுத்து கொடுக்கிறார். 3000 தீனார் கிடைத்தது. ஒரு தக்குவாதாரிட வியாபாரம் முடிஞ்சு வந்து பார்த்தார், சாமான் வீழ்பட்டிக்குது. எங்கால்? யார் எடுத்தவர் போயிட்டார். 3 நாட்களுக்கு முன்னால விற்றேன். சுப்ஹானல்லாஹ், பிரயாணம் செய்கிறார். ஒட்டகத்தை அல்லது குதிரை எடுத்துக்கொண்டு அந்த வியாபார கோஷ்டியை தேடி தேடி, சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3 நாட்கள் பிரயாணம் செய்தார்கள். போய் பொருளை கையில் கொடுக்கிறார். இதாங்க உங்களோட பணம், சாமானத்தாங்க ரிட்டன். இது விற்கப்படக்கூடிய ஒன்றல்ல, இது உங்களுக்கு ஏமாற்றப்பட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ், அவர் எடுத்துக்கொண்டு கலிமாவை சொல்றார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமாவை கூறி சொன்னார். உண்மையிலே நான் உங்களுக்கு தந்த 3000 தீனார் தானே தங்க நாணயம், இது ஏமாற்று நாணயம், இதில் ஒன்றுமில்லை, இது ஏமாத்தம். கமா ததீனுத்து தான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எப்படி நடக்கிறோமோ அது சத்தியமாக வந்து சேரும். வெத்தலாம், அது முஆமலா தைக்கலாம், முஆஷரா தைக்கலாம், குடுக்கல் வாங்கன்ற தலைப்பு. இபாதத்தையே சுத்தமாக்குற உடம்புலிக்கு ரத்தம். இபாதத்துடைய ஆரம்பம் வுது, உடம்புடைய சுத்தம். சகோதரர்களை, சுத்தமான வியாபாரம், சுத்தமான கொடுக்கல் வாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி அடிச்சு கொள்றான். அந்த கொலையை மறைக்கிறதுக்கு ஒருவற்றை போய் ஆலோசனை கேட்கிறார். செஞ்ச தவறு. அவர் சொன்னார், பாதையில் போகிற ஒரு வாலிபரை கொலை செஞ்சு நீ இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கலாம். உறவுகள் வந்து கேட்டால், மோசமான நிலையில் உங்களோட சகோதரியை கண்டேன், உங்களோட மகளை கண்டேன், அதனால் நான் கொண்டு போட்டேன். சுப்ஹானல்லாஹ், நாடகம் அரங்கேறுது. அப்பாவி ஒரு வாலிபர்ட கொலை, இவருடைய கொலையை மறைக்கிறதுக்கு. ஒரு கொலைக்கு பதிலாக 2 கொலை. பணத்தோட மக்களோட புலங்கரிக்கிறதான சகோதரர்களே, அது பொல்லாத விடயம். சுத்தி வரும், நேரத்துக்கு வரும், சரியா வரும், சரியா வரும். அன்பா அந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், உண்மையிலே அவர் சொன்ன முறைப்படி இவர் கொலையை செய்ய, அந்த வாலிபரை சேர்த்து வைக்க, மையத்துக்கு வந்தவங்க கூட அடக்கிறதுக்கும் விருப்பம் இல்லாமல் வெளியாகி போக, அந்த ஆலோசனை சொன்ன நபர்கிட்டே போய் சொன்னார், நீங்களாவது வாங்கோ, அல்லது அவர் தேடி வாரார் என்ன நடந்தது என்று பார்க்கறதுக்கு. வந்து பார்த்தா அவருடைய மனைவியிட, கொலை செய்யப்பட்ட அவருடைய மனைவியிட பக்கத்தில் இவர் சொன்னாரே, ஒரு வாலிபரை கொண்டு போடு என்று சொல்லி, அவருடைய சொந்த மகன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கமா ததீனுத்து தான். பணத்தில், குணத்தில், மக்கள்கிட்ட எதை நாங்கள் கொடுக்குறோமோ அதை சத்தியமாக எடுப்போம், சத்தியமாக எடுப்போம். ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி இதைத்தான் பயந்தான். அன்பாந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலே பொருளோட தக்குவா, அல்லாஹ்வுடைய பயம், அதே போல மக்களோட எங்களுக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்கிறவராய்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய மனிதர் தான் வேலை வாங்கப்பட்டதுக்கு பின்னால அந்த வேலை செஞ்ச அந்த கூலிக்காரருக்கு அநியாயமான முறையில் கூலியை தடுக்கிறது. மன்னிப்பில்லாத மனிதன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாமானோடையும் தக்குவா, மக்களோடையும் தக்குவா. சகோதரர்களே, பெண்கள் பஜார்ல நடமாட்டம் தக்குவாவுக்குள்ள ஆக பெரிய சோதனை.
சோதனை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து ஒரு மூமினுக்கு உண்மையிலே ஒரு பயங்கரமான காலத்தில், பயங்கரமான இடத்தில் ஒரு பெண்மணி வியாபாரத்துக்கு வாரா, பொருட்களை வாங்கிட்டா. வாங்கின பெண்மணி கடையில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரரை தவறான முறையில் அணுக நினைக்கிறார். முதலாளிகிட்ட சொல்றார், சாமானை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இவரை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. சாமான் சட்டியோட பழத்தோட தூக்கி கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிறார். சேர்ந்த இவட நோக்கம் வேற, தவறு, தப்பு. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களோட கடையில் உள்ள பெண்மணிகள் ஆயிக்கலாம். பெண்களுடைய ஃபித்னாக்கள் வியாபாரத்துடைய, ஆயுளுடைய, இடத்துடைய, ஆரோக்கியத்துடைய, சம்பாதிப்புடைய முழு பரக்கத்தையும் எடுக்கும். முழு பரக்கத்தையும் கடைசி நேரத்தில் களிமாவை தட்டி விட்டு. இந்த தக்குவாதாரியான இந்த வாலிபர் யோசிக்கிறார், நான் இப்படி எப்படி தப்பு வேணிப்பேன், நான் என்ன செய்வேன்? சகோதரர்களே, உண்மையிலே அது தனிப்பட்ட ஒரு பாடம், தனிப்பட்ட ஒரு பாடம். அந்த நேரத்தில் அந்த சகோதரர் தன் அல்லாட்டிலிருந்து தப்பிக்கொள்றதுக்காக வேண்டி அவர் எடுத்த முடிவு சொன்னா, தப்பவே முடியாத அந்த இடத்திலிருந்து கேட்குறா, கொஞ்சம் நேரம் தாங்கோ, நான் கொஞ்சம் வெளிவாசல் போய் வாரேன். சுபஹான் அல்லாஹ், வெளிவாசல் போனாரு. மலம தன்னுடைய மேனில பூசிக்கொண்டார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சகோதரர் வந்து முன்னால் நிற்க, இவன் ஒரு பைத்தியக்காரன், நீ இந்த கோலத்தில் வந்திருக்கிறாயே என்று விரட்டிவிட அவர் போய் குளிச்சு கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து நிற்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்த அந்த வியாபாரி அவருடைய மரணம் வரைக்கும் அவருடைய மேனியில் இருந்து அல்லாஹ் கஸ்தூரியை வெளியாக்கி கொண்டிருந்தார். கஸ்தூரி நறுமணம் வருகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தவறு நடக்கிறதுக்கு பெண்களை காரணமாக்குறது, பெண்கள் காரணமாகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுல பெரும் நஷ்டம் இருக்கிறது. வேலைக்காரியா இருந்த பெண்மணி எங்க மனைவி இடத்துக்கு வாரா, மனைவி வேலைக்காரியா போறா. அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய கடமை இது. அதனால் இந்த வியாபாரத்துடைய வாசல், அல்லாஹ் பரக்கத்துடைய வாசல்கள் எங்கள் எல்லோருக்கும் திறந்து தர வேண்டும். அல்லாஹ்வை பயந்த ஒரு வியாபாரி மறுமையிலே நபிமார்களோடு இருப்பான். அப்படியானவர்கள் அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் எங்களோட தோட்டம் தொழிலில் பரக்கச் செய்வாயா, எங்களோட கூட்டம் குடும்பத்தில் பரக்கச் செய்வாயா, எங்களோட வீடு வாசலில் பரக்கச் செய்வாயா. யா அல்லாஹ் எங்களோட ரிஸ்கில் பரக்கச் செய்வாயா. யா எங்களோட பரம்பரையாக நலவாக பரக்கத்தாக வாழக்கூடிய வாழ்வாதார வளங்கள் எங்களுக்கு நசீபாக்குவாயா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அம்மா பாத் ஃபயா இஹ்வானல் கிராம், உஸீக்கும் நஃப்ஸி வ பித்தக்வல்லாஹ் குல்ல வக்தின் வ மகானின் ولا تتبعوا خطوات الشيطان انه لكم عدو مبين واذا قرئ القران فاستمعوا وانصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه